வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் வெப்ஸ்டர் எழுதின த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி இந்த பிளேயோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ராமா இட்டாலியில் நடக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அப்போ ரோமன் கேத்தலிக்கோடைய ஆதிக்கம் தான் அங்கே நடந்துட்டுருக்கு. அரண்மனையில் டச்சஸ் இவங்க ஒரு இளம் விதவை. அவங்க இப்போது இட்டாலியில் இருக்கிற அமால்ஃபியான்ற டவுனை தான் ஆண்டுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவர் ஆண்டனியோ. அவர் அப்போ தான் ஃப்ரெஞ்ச் கோர்ட்லேருந்து திரும்பி வந்திருக்காரு. பெசோலோ இவர் கொலை குற்றத்துக்காக கொஞ்ச நாள் பனிஷ்மெண்ட்டில் இருந்துட்டு இப்போ வெளியில் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் இந்த டச்சஸோட சகோதரரான கார்டினல் கிட்ட தான் அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தார். சீக்கிரமே இந்த டச்சஸோட இன்னொரு சகோதரரான ஒரு டியூக், அவர் பேர் ஃபெர்டினண்ட், அவர் அங்கே வராரு. அப்போ ஆண்டனியோவும் அவரோட நண்பரான டெல்லியோவும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஆண்டனியோ சொல்கிறாரு, இந்த டச்சஸோட 2 சகோதரர்களும் பார்க்குறதுக்கு நல்லவங்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு டச்சஸ் மேலே பொறாமை இருக்குது, நல்ல குணமும் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் டச்சஸ் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அழகானவங்களாக இருக்காங்க, பழகிறதுக்கு இனிமையாக இருக்காங்க, நல்ல தன்மை உடையவங்களாக இருக்காங்கலாம் பேசின்னு இருக்காரு. இந்த டச்சஸ் ரொம்ப இளமையானவங்களாக இருக்காங்க, ரொம்ப அழகு. ஆனால் அவங்க சகோதரர் 2 பேருக்கும் அவங்க திரும்பி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ரோமன் கேத்தலிக் இருக்கிறதுனால அந்த மத சம்பிரதாயப்படி அவங்க திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தோட வாழ்றது நல்லது இல்லைன்னு நினைக்கிறாங்க. 2வது என்னென்னா, இப்போ அவங்க இளம் விதவை, அவங்களுக்குன்னு குழந்தை கிடையாது. அப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மொத்த சொத்துமே இவங்களுக்கு வந்துடும். அதனால தான் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகிடுதுன்னா, ஃபெர்டினண்ட் யோசிக்கிறாரு, நம்ம நம்மளுடைய சகோதரி ரொம்ப அழகாகவும் இருக்கா, இளமையாகவும் இருக்கா, அதனால் அவள் என்ன செய்கிறா, எந்த ஆணோடையும் பழகிடக்கூடாது அப்படின்றதுனால அவர் பெசோலோ இந்த டச்சஸோடைய இடத்துலையே வேலைக்கு அமர்த்தி அவர் ஒரு ஸ்பையாக வேவு பார்க்குறவரை அங்கே வச்சுருக்காரு. பெசோலோக்கு இது பிடிக்கல. ஆனாலும் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தவர் டியூக் ஃபெர்டினண்ட். அதனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். இதனால் நம்ம கரைப்படைஞ்சவன ஆனாலும் பரவாயில்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும் அப்படின்றதுல முடிவாக இருக்கார். ஃபெர்டினண்ட்டும் அந்த கார்டினலும், அதாவது டியூக் ஃபெர்டினண்ட்டும் அவர் கார்டினலும் 2 பேருமே டச்சஸோடைய சகோதரர்கள். அவங்க எப்போ அந்த டச்சஸை பார்த்தாலும் திருப்பி சொல்கிறாங்க, நம்ம மதப்படி சம்பிரதாயப்படி நீ திரும்பிலாம் பண்ணிக்கூடாது, அதனால் உன் மனசை நீ ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கணும்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரி கண்டிப்பாக நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 சகோதரர்களும் போயிட்டு அப்புறம் அவங்களோட தோழி அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க கேரியோலா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நான் இப்படியே என்னோடய வாழ்நாளை கழிக்க முடியாது, கண்டிப்பாக நான் திருமணம் பண்ணிப்பேன், ஆனால் என் சகோதரர்களுக்கு அது ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதனால் நான் ரகசியமாக தான் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சாதாரண பார்த்தோன்னா ஆண் தான் ஒரு பெண் பின்னாடி போய் அவங்கள காதலில் விழ வைப்பாங்க. ஆனால் இவங்க ஆண்டனியோட பழகி அவரை அவங்க மேலே அன்பு கொள்ள செஞ்சுட்டு 2 பேருமே ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 9 மாதம் கழித்து டச்சஸ் ஆண்டனியோட குழந்தைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பெசோலோ ஃபெர்டினண்ட் சொன்னதுனால அவன் வேவு பார்த்துட்டே இருக்கான். அவன் கவனிக்கிறான். ஏன்னா இந்த டச்சஸ் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சைன்ஸ்லாம் காட்டுறாங்கன்னு. ஆனால் அவனால் அதை உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா அவங்க பெண் இல்லையா, அதனால் அவங்க ஆடையெல்லாம் போட்டு மூடியிருக்காங்க, அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால் சரி நம்ம ஏப்ரிகார்ட்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு. ஏன்னா ஏப்ரிகார்டு கொடுத்தோன்னா நிற மாத கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை உடனே பிறந்துடும். டச்சஸும் தெரியாமல் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பிரசவம் ஆகிடுது. இது என்னன்னா அவங்க ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காங்க, யாருக்குமே தெரியாமல். அவங்க கர்ப்பமாக இருக்கான்றாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் அரண்மனையில் கொஞ்சம் கலவரம் மாதிரி நடக்குது. ஆனாலும் அவங்க ரகசியமாக வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பெற்றுடுறாங்க. ஆண்டனியும் டச்சஸும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, டச்சஸ்க்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆண்டனியோ பெசோலோ கிட்ட கேட்குறான், நீ ஆப்ரிகாட்ஸ் கொடுத்தியா, அதில் விஷம் ஏதாவது இருந்ததான்னு போது பெசோலோ இல்லையே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுத்துடுறான். ஆனால் ஆண்டனியோ போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, தவறுதலாக அவன் ஒரு பேப்பரை கீழே போட்டு போயிடுறான். அந்த பேப்பரில் ஒரு குழந்தை பிறந்த நேரம் எல்லாம் எழுதி அதோட ஹாரோஸ்கோப்லாம் எழுதியிருக்கு. இப்போ பெசோலோக்கு தெரிஞ்சிடுது. ஏன்னா அந்த டச்சஸ் ஒரு வழியில் துடிச்ச அந்த சத்தம்லாம் வந்த நேரத்துக்கும்
இந்த குழந்தை பிறந்த மாதிரி எழுதியிருக்க நேரத்துக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. அதனால் வந்து அவன் முடிவு பண்ணிடுறான், கண்டிப்பாக டச்சஸ் வந்து குழந்தைய தான் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த பேப்பரை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த டச்சஸோட பிரதர்ஸ் வந்து ரோமில் இருக்காங்க, அவங்களுக்கு அமுச்சிடுறான். இதை தெரிஞ்ச உடனே ஃபெர்டினண்டுக்கும் கார்டினலுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா அந்த டச்சஸ் வந்து அவங்க பேச்சை மீறினது மாத்திரம் இல்லாமல் ஏதோ யாரோட வந்து நிச்சயமாக ஒரு அரசராக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அப்போ அரசராக இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து அவங்க எப்படியாவது அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், களங்கப்படுத்திட்டாங்க, குடும்பத்தை களங்கப்படுத்திட்டாங்க, மதத்தை களங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற கோவத்தில் இருக்காங்க. கொஞ்சம் வருஷம் இப்படியே போது, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ளே டச்சஸ்க்கு ஆண்டனியோ மூலமாக இன்னும் 2 குழந்தைங்க வந்து பிறந்துடுது. அப்போ தான் ஃபெர்டினண்ட் என்ன ஆகிடுதுன்னா, பசலோ கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறான் இந்த விஷயம்லாம், இன்னும் 2 குழந்தை பிறந்திருக்கிறது எல்லாமே. அதனால் இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, நம்ம நேராகவே போய் நம்ம சகோதரியை கேட்டலான்னு சொல்லிட்டு மறைஞ்சி திடீர்னு வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே டச்சஸ் வந்து பயந்துடுறாங்க. ஏன்னா வந்து அவங்களோட பெட் சேம்பருக்கே அவன் வருவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. வந்தவன் என்ன சொல்லிடுறான்னா, இந்த கத்தி நீ பண்ண தப்புக்கு நீயே வந்து சாகடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டச்சஸ் ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், அதாவது நான் திருமணத்துக்கு வெளியில் வந்து குழந்தைய பெற்றுக்கல, நான் திருமணம் பண்ணியிருக்கேன்னு அவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அவன் வந்து கத்துறான் அவகிட்ட, இனிமேல் உன்னை வாழ்நாளில் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ டச்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது, ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிக்கினே இருப்பாங்க, அதனால் நம்மளும் ஆண்டனியோவும் ஊரை விட்டு ஓடி போயிடணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம கணவர் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ராயல் ஃபேமிலியிலேருந்து வரல. அதனால் ராயல் ஃபேமிலிக்கு வெளியில் வந்து இவங்க யாரோடைய தொடர்பில் இருந்த குழந்தைய பற்றினாலும் தெரிஞ்சால் அவனோட உயிருக்கும் ஆபத்துன்றதுனால அவனை எப்படியாவது ஆண்டனியோவை ஊரை விட்டு வெளியில் அமுச்சிடணுன்றதுக்காக ஒரு திருட்டு பழியை வந்து ஆண்டனியோ மேலே போட்டுட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவனும் வந்து ஊரை விட்டு வெளியில் போயிடுறான். ஆனால் பசலோ வந்து பேசுகிறான் டச்சஸ் கேல, ஆண்டனியோ அந்த மாதிரிலாம் இல்லை, அவன் ரொம்ப நல்லவன், என் நண்பன் அப்படி இப்படின்னு பேசின உடனே ஆண்டனியோ மேலே இவன் ரொம்ப அன்பு வச்சுருக்கான்னு நினச்சிக்கிட்டு டச்சஸ் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க பசலோ கிட்ட. இந்த மாதிரி ஆண்டனியோ எந்த தப்பும் பண்ணல, நான் வந்து அவனோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நாங்கள் 2 பேரும் வந்து வெளியில் போயிடணும், வெளியில் போகிறதுக்காக தான் நாங்கள் ஓடி போயிடணும்னு நினச்சிட்ருக்கோம், யாருக்குமே தெரியாமல், அதனால தான் நான் அவனை அந்த மாதிரி சொல்லி அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற உண்மையை அவங்ககிட்ட உளறிடுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகிடுதுன்னா, ரோமில் வந்து கார்டினலும் ஃபெர்டினண்டும் வந்து இந்த விஷயத்த பசலோ கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து கோவம் வந்துட்டு இந்த கார்டினல் என்ன பண்ணிடுறாருன்னா, நீ வந்து டச்சஸாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோன்னு சொல்லிட்டு டச்சஸு ஆண்டனியோ அவங்க பசங்களெல்லாம் ஊரை விட்டு தள்ளி வச்சிடுறாங்க. இப்போ ஃபெர்டினண்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டனியோ கிட்ட சொல்கிறாரு, நீ வா நம்ம பேசி ஒன்று சேரலான்னு. ஆனால் ஆண்டனியோவுக்கு தெரியுது இது ஒரு வலை, நம்ம மாட்டிக்கிட்டோன்னா நம்ம வந்து மரணம் தான் சொல்லிட்டு அவன் வந்து அவனோட பெரிய மகனான மில்லனை தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறான். அவன் போயிட்டு அப்புறம் பசலோ வந்து ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே வந்துட்டு அந்த டச்சஸும் அவங்களுடைய மற்ற 2 பசங்களையும் வந்து அவங்க டச்சஸோட பிரதர்ஸோடைய கட்டளைப்படி அவங்கள வந்து கைப்பிடிச்சிட்டு எடுத்துன்னு போயிடுறான். இப்போ அவங்க வந்து அவங்களுடைய இதெல்லாம் இருக்காங்க. இப்போது இந்த பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டச்சஸை போய் அந்த அமால்ஃபியில் இருக்கிற அந்த பேலஸில் இருக்கிற சிறையிலேயே போட்டுடுறாங்க. இப்போ ஃபெர்டினண்ட் தான் சொல்லிட்டாங்களே, இன்றைக்கி நான் உன்னை மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு. அதனால் அந்த அறையை முழுக்க இருட்டாக்கிட்டு டச்சஸ் கையில் வந்து பேசுகிறான். அவன் சொல்கிறான், இந்த கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டச்சஸ் அவன் கையை தான் பிடிக்க சொல்ல நினச்சி பிடிக்கும்போது அவன் சொல்கிறான், இப்போ யார் கையை பிடிச்சிருக்க தெரியுமா, ஆண்டனியோட கை தான், அவனை வந்து நாங்கள் கொன்னுட்டோம், அந்த செத்து போன உடம்போடைய கையை தான் நீ பிடிச்சின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இன்னும் வந்து அவன் மனசை குழப்பணுன்றதுக்காக கத்திகளை கொஞ்சம் சத்தம்லாம் பண்ணிவிட்டு உன் குழந்தைங்களும் இப்போ கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டச்சஸ்க்கு வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிட்ட ஆண்டனியும் இறந்தாச்சு, அவங்க 2 குழந்தைங்களும் கூட இறந்தாச்சு, அவங்க குழந்தைங்க 3 பேருமே இறந்தாச்சுன்னு போது இனிமேலுக்கு நான் மாத்திரம் ஏன் வாழணும், என்னையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லும் போது ஃபெர்டினண்ட் வந்து வெளியில் வந்துடுறான். இப்போ டச்சஸ் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, என்னை கொன்னுடு அப்படின்னு. ஆனால் ஃபெர்டினண்ட் வந்து பசலோ கிட்ட சொல்கிறான், இல்லை இவளை வந்து நான் இன்னும் வந்து டார்ச்சர் பண்ண போகிறேன், அவளை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிற இடத்துல அவங்கள விட போகிறேன், அவங்க வந்து அவங்களோட நடவடிக்கையில் அவள் இன்னும் வந்து பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லும் போது பசலோவுக்கு வந்து டச்சஸை பார்த்தா பாவமாக இருக்குது. அவனுக்கு வந்து புரியுது நம்மளும் வந்து இதுக்கெல்லாம் துணை போகிறோன்னு. ஆனாலும் வந்து பிடிக்கலைன்னா கூட
அவனுக்கு வேலையை போட்டு கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால் அவர் டியூக் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து இந்த சிறையிலேயே என்ன ஆகிடுதுன்னா, இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்கிற இடத்துல டச்சஸும் கெரோலியும் இருக்காங்க. அப்போ பஸ்ஸலோ வந்து ஒரு வயசான ஒரு மாதிரி அங்கே உள்ளே வரான். வந்துட்டு அவன் வந்து டச்சஸ் கீழே சொல்கிறான், இப்போ நாங்கள் வந்து உங்களை கொல்ல போகிறோம் அப்படின் போது டச்சஸ் எதுவும் பயப்படாமல் அப்படின்னு அவங்க வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவன் சொன்ன மாதிரியே உண்மையிலேயே வந்து இந்த கொலை செய்வாங்க இல்லையா, தூக்கில் போடுறவங்க, அந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூஷனர்ஸ் அவங்க வராங்க. வந்துட்டு அவள் கழுத்தை நெரிச்சு அவளுடைய 2 குழந்தைங்க, ஏன்னா ஒரு குழந்தையோட தான் ஆண்டனியோ ஊர் விட்டு போயிருக்கான் மில்லனோட, மற்ற 2 குழந்தை, அது மாத்திரம் இல்லாமல் அவளோட தோழியும் வேலையாளுமான கெரோலியாவையும் கொன்னுடுறாங்க. இப்போ ஃபர்டினண்டுக்கு அந்த குழந்தைங்க மேலே எந்த விதமான பரிதாபமும் இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, யாருக்கோ பிறந்த குழந்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். அதுவும் ஆண்டனியோன்றது ஒரு வேலையால், அவனுக்கு பிறந்த குழந்தைங்கன்றதுனால அவங்க மேலே பாசம் இல்லை. ஆனால் இறந்து போன டச்சஸோட இறந்த உடலை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. மனசுக்குள்ளே வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது, நம்ம வந்து தவறு பண்ணிட்டோமோ அப்படின்ற இதில் உணர்வில் வந்து அவன் பரிதவிக்கிறான். பஸ்ஸலோக்கும் அப்படி தான் இருக்கு. ஒரு அவங்க இறந்துட்டாங்கன்னு போது அவனால் தாங்கிக்க முடியல. அப்போ ஃபர்டினண்ட் பஸ்ஸலோவை பார்த்து கேட்குறான், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுடுவியா? நீ வந்து சில விஷயங்கள் கேட்காமலே இருந்திருக்கலாம் இல்லையா? இது இப்போ பாரு, என் சகோதரியே இப்போ இறந்துட்டா, உனக்கு வந்து நீ செஞ்ச எந்த வேலைக்கும் நான் உனக்கு பணம் கூட தரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் போன உடனே கழுத்து நெரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த டச்சஸ் கொஞ்சம் எழுந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் உயிரோடு இருக்காங்க. அவங்க எழுந்துக்கிறத பார்த்தோன்னே பஸ்ஸில் போய் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டனியோவும் உங்கள் பெரிய பையனும் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க இந்த ஊரில் இல்லை, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு அந்த டச்சஸ் வந்து இறந்துடுறாங்க. இப்போ மில்லனில் வந்து ஆண்டனியோ வந்து அவருக்கு ஒன்றும் தெரியல அந்த டச்சஸ்க்கு என்ன ஆச்சுன்னு. அவருக்கு என்னென்னா அவங்களோட சகோதரரான கார்டினலை பார்த்து எப்படியாவது இந்த நிலைமையை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஃபர்டினண்டுக்கு அதுக்குள்ளே வந்து மனநிலை முழுசாக பாதிக்கப்படுது. அதாவது அவரோட நிழலையே போய் அவர் வந்து தாக்குற அளவுக்கு, அதாவது அவர் மேலேயே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது, தாக்குற அளவுக்கு அவர் வந்து இந்த வேர்வோல்ஃப் டிசீஸான லிக்கான்த்ரோபியான்ற ஒரு நோயால் பாதிக்கப்படுறாரு. இப்போ வந்து இந்த கார்டினல் வந்து இந்த கொலையிலலாம் சம்மந்தப்பட்டதை ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா ஆண்டனியும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதனால் பஸ்ஸலோவை கூப்பிட்டுட்டு எப்படியாவது ஆண்டனியோவை கொன்னுடு அப்படின்றாரு. அப்போ வந்து ஜூலியான்ற ஒரு பெண் வந்து இந்த கார்டினலோட ரொம்ப நெருங்கி இருக்கிறதுனால அவளோட வந்து கார்டினல் நெருக்கமாக இருக்கார். அந்த பெண்ணுக்கு வந்து இந்த பஸ்ஸலோ மேலே வந்து ஒரு ஆசை இருக்குது. அதனால் பஸ்ஸலோ என்ன பண்ணுறான்னா, கார்டினல் வந்து இந்த கொலைகளெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கான்றதை அவன் மூலமாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றான். ஜூலியா அவன் போய் கார்டினல் கிட்ட எல்லாம் கேட்ட உடனே கார்டினலும் அவர்கிட்ட எல்லாம் உண்மையாக சொல்லிடுறாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிடுது இவன் வந்து நம்மளை வந்து மாட்டி வரதுக்காகலாம் கேட்குறான்னு. அதனால் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு புக்கில் வந்து பாய்சன் ஃபுல்லாக தடவி இருக்கும். அந்த அந்த பாய்சனை நம்ம வந்து தொட்டாலே நமக்கு வந்து இறந்துடுவோம். அதை வந்து அந்த புக்கை கிஸ் பண்ண வைக்கிறாரு. அந்த புத்தகத்தை அவர் முத்தமிட்ட உடனே அவள் வந்து இறந்துடுறான். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, பஸ்ஸலோ அவகிட்ட வந்து இந்த கார்டினல் பேசும்போது எல்லாத்தையுமே பக்கத்துலேருந்து கேட்டுறான். அதனால் அவன் வந்து சொல்கிறான், நான் வந்து நீ அவகிட்ட சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், 2வது இந்த பொண்ணை கொன்னதையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்றத அவன் சொல்லி மிரட்டுறான். அப்போ வந்து கார்டினல் சொல்கிறான், நான் உனக்கு பணம் தரேன், நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸலோ வந்து மனசு ரொம்ப மாறினதுனால கார்டினலை வந்து நம்ம வந்து ட்ரிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உதவி செய்கிறது ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே எப்படியா நம்ம ஆண்டனியோ வந்து காப்பாற்றணும், அதே மாதிரி இவ்வளோ அநியாயம் பண்ணுற இந்த 2 பேரையும் நம்ம வந்து சாவடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். இப்போ கார்டினலுடைய அரண்மனையில் கார்டினல் வந்து அவருடைய மக்கள் அவர் கூட சுற்றின்னு இருப்பாங்களே சில பேர்லாம், அவங்கக்கிட்டலாம் பேசின்னு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த அறையிலேருந்து என்ன சத்தம் வந்தாலும் நீங்கள் யாருமே வரக்கூடாது. நானே கூட சில சமயத்தில் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சத்தம்லாம் போட்டு பார்ப்பேன், ஆனால் நீங்கள் யாரும் அந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. ஏன்னா அவரோட பிளான் என்னென்னா அந்த இடத்துல ஆண்டனியோவை கொன்னுன்றது. அந்த நேரத்தில் தான் பஸ்ஸலோ வந்து ரகசியமாக அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு அவனுக்கு வந்து நல்லா தெரிஞ்சது, கார்டினல் வந்து பஸ்ஸலோ வந்து ஆண்டனியோவை கொன்னுட்டு அப்புறம் பஸ்ஸலோவையும் கொன்னுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னு. அதனால் வந்து அவன் வந்து எப்படியாவது அந்த கார்டினலை கொன்னணும் அப்படின்றதுனால அங்கே வந்திருக்கான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் ஆண்டனியோவும் அதே இடத்துல தான் வந்திருக்கான். ஏன் வந்திருக்கான்னா, கார்டினல் பேசி நிலைமையை சரி பண்ணணும். ஏன்னா அவனுக்கு இன்னும் வந்து அவன் மனைவி இறந்தது தெரியாது.
ஆனால் அந்த இடம் இருட்டாக இருக்கிறதுனால பெசலோ என்ன பண்ணிடுறான்னா கார்டினல் நினச்சிக்கிட்டு ஆண்டனியோவை குத்தி கொண்டுறான். ஆனால் குத்திட்ட அப்புறம் தான் அவனுக்கு வந்து சத்தம் கேட்டோன்னு தெரியுது இது ஆண்டனியோன்னு. அதனால் வந்து அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி அவனோட மனைவியும் அவனோட 2 குழந்தைங்களும் செத்துட்டாங்க அப்படின்ற உண்மையை சொல்கிறான். இதை கேட்டவுடனே ஆண்டனியோ வந்து மனைவியும் 2 குழந்தைங்களும் இறந்துட்ட அப்புறம் எனக்கு வாடுறதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து இறந்துடுறான். பெசலோ வந்து எப்படியாவது கார்டினலை பார்த்து கொண்டுடணும் அப்படின்னு தேடி போகிறான். கார்டினலும் அந்த ரூமுக்குள்ளே வந்து கவு சாத்திட்டு உள்ளே வராரு. இப்போது வந்து பெசலோ அவரை கொல்ல வரான்னு தெரிஞ்சோடனே அவர் கத்துறாரு. ஆனால் வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட அவர் தான் சொல்லியிருக்காரு உள்ளே என்ன சத்தம் வந்தாலும் நீங்கள் வரக்கூடாதுன்னு. அதனால் யாருமே வரல. பெசலோ வந்து அங்கே வந்து கார்டினலில் 2 வாட்டி வந்து குத்திடுறான். அப்போ தான் ஃபெர்டினண்ட் அங்கே உள்ள நுழையிறான். அப்போது வந்து அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவனுடைய சகோதரரை பார்த்து அவன் வந்து டெவில் நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா கார்டினலையும் குத்திடுறான், பெசலோவையும் குத்திடுறான். பெசலோவும் ஃபெர்டினண்ட்டை குத்திடுறான். அப்போ ஃபெர்டினண்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறான், நம்ம இறப்பு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்துடுறான். இப்போ பெசலோ வந்து என்ன ஆச்சு அப்படின்றத அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கார்டினலும் இறந்துடுறாரு. பெசலோவும் அவன் ஃபைனல் ஸ்பீச் வந்து கொடுத்துட்டப்புறம் அவனும் இறந்துடுறான். இவங்க எல்லாம் இறந்துட்டப்புறம் ஆண்டனியோட நண்பனான டெல்லியோ ஆண்டனியோடைய பையனோடு அங்கே வரான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா இவன் தான் வந்து டச்சஸோடைய உண்மையான வாரிசு, அதனால் அவனுக்கு வந்து அரியணையில் அவனை ஏற்றி உட்கார வச்சு அவனை அடுத்த வாரிசாக நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்வதோடு இந்த ப்ளே வந்து முடிகிற மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப பிரபலமான ப்ளே இது, தி டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.